ஹே காய்ஸ், வெல்கம் டு மதுரை சுந்தரிஸ் கிச்சன். இந்த வீடியோவில் நம்ம பன்னீர் பிரியாணியும் முட்டை மிளகு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, முந்திரி பருப்பு, பன்னீர் எடுத்து வச்சுக்கணும். இது தாளிக்கிறதுக்கு ஸ்பைசஸ் எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு எப்படி பிரியாணி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு அடுப்பு பற்ற வச்சு நம்ம குக்கர் வச்சுக்கலாம். வச்சுட்டு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுமே நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, சோம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதோட நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுமே நம்ம தக்காளி இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கினதும் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணி அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் வந்து போடுறவங்க போட்டுக்கலாம், இதை நாங்கள் போட்டுக்கிட்டோம். சேர்த்து இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க பன்னீரை வந்து நம்ம இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதனால் அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி, அந்தளவுக்கு தண்ணி எடுத்து ஆட் பண்ணி நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியையும் அதில் ஆட் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பு உரப்பு பார்த்துக்கோங்க. எங்கள் குக்கருக்கு வந்து நாங்கள் 3 விசில் விட்டோம். உங்கள் குக்கருக்கு எப்படியும் நீங்கள் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நாங்கள் 3 விசிலுக்கு வச்சிட்டோம். இப்போது கிரேவிக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் பேன் சூடாதமே எண்ணெய் ஊற்றிட்டு பச்சை மிளகா, மல்லி, மிளகு, முந்திரி பருப்பு, சீரகம், சோம்பு ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி வச்சுட்டு இதுக்கு வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இதையும் வச்சுக்கோங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாத்தையும் நம்ம வதக்கிக்கலாம். நம்ம மிளகு கிரேவிக்கான இது செய்கிறோம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இது தனியாக நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கணும். இப்போ அதே பேனில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு எடுத்து வச்சுருக்க வெங்காயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இதையும் சேர்த்து நம்ம வதக்கிடணும். வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். அந்தளவுக்கு வதங்கினதுமே நம்ம இதையும் தனியாக எடுத்து வச்சு நம்ம அதையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கணும். இப்போ ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆறுனது நம்ம மிக்ஸி ஜாரில் அதை கன்வெர்ட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. என்னென்ன ஸ்பைசஸ்ன்றதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி வலுவலுன்னு அரைச்சிட்டு அதோடையே நம்ம வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி அதையும் சேர்த்து அரைச்சி ஒரு பேஸ்ட் ஆக்கிக்கணும். இதிலே தேவையான அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது அதே பேனில் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு தாளிக்கிறதுக்கு சோம்பு, பட்டை, ஏன்னா ஆல்ரெடி சோம்பு, பட்டை எல்லாமே அதுலேயும் இருக்கும். ஸோ தாளிக்கிறதுக்காக போட்டுட்டு நமக்கு 1 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா அதை ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு தண்ணி தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா மிக்சியில் இருக்கிற அந்த தண்ணி மட்டும் கழுவி ஊற்றினா போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு நாங்கள் ஒரு 5 முட்டை வேக போட்டு வச்சுருந்தோம். இது கொஞ்சம் நேரம் கொதித்து வந்தோடனே எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டானது. நாங்கள் ஒரு 5 முட்டை வேக வச்சு அந்த முட்டையை எப்படி 2ஆக கட் பண்ணி நாங்கள் அதில் சேர்த்துட்டு கடைசியில் கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோம்னா முட்டை மிளகு கிரேவி ரெடி ஆகிடுச்சோம். இது உண்மைக்கே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த பிரியாணியோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா முட்டை கிரேவி ரெடி ஆயிரும். இது அப்படியே நம்ம ஒயிட் ரைஸ்லையும் நம்ம இந்த மாதிரி போட்டு சாப்பிட்டுக்கலாம். சப்பாத்திக்கும் இது நல்லாயிருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. இன்றைக்கி இதான் எங்கள் வீட்டில் லன்ச்சு. பன்னீர் பிரியாணி வித் மிளகு முட்டை கிரேவி. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை எங்களுக்கு சொல்லுங்கள். அவ்வளோதான். பிரியாணி இப்போ எப்படி ரெடியாக இருக்குன்றதை பார்ப்போம். நல்லா சூப்பராக வெந்துருந்துச்சு. பிரியாணி பார்த்தாலே தெரியுது அவங்களுக்கு நல்லா வந்துருந்துச்சு. இதான் எங்கள் வீட்டில். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.